நான் ஆக்சுவலாக கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன், இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு. தேங்க்யூ சார். ஆனால் எப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க. ஐம் ஜஸ்ட் டூ எமோஷனல் ரைட் நவ். எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கப்புறம் ரொம்ப ஐ டோன்ட் நோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள் அண்ட் சோனு சொல்கிற மாதிரி லைக் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன். இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். அந்த மூமெண்ட்டில் என்ன நடந்ததோ அது நடந்துச்சு. அண்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஆம் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப்.